அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு பேச போகிறது, குடும்பத்துக்கு 35,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டும் அந்த பணம் மக்களுக்கு போய் சேரவில்லை. அதில் உண்மையை உரைத்த விஜய், உண்மை புரியாத சீமான், இது பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தில் கிராமப்புற குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை என்றால் 35,000 ரூபாய் வரும். இது மத்திய அரசு ஆண்டுக்கு 90,000 கோடி அளவிற்கு பணம் ஒதுக்குகிறது. ஸ்டாலின் அரசும் கொஞ்சம் மானியம் இருக்குது, அதை சேர்த்து 350 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். அதனால் வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 17 வாரங்கள் வேலை வழங்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. ஆனால் சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா, இதை யாருமே பேசுகிறதில்ல. திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று தான். இதில் அது மாற்று இது மாற்று என்பதெல்லாம் தவறு. விஜய் கொஞ்சம் உண்மையை புரிஞ்சு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, பாராட்டுக்குரியது. ஆனால் சீமான், கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சீமானுக்கு மட்டும் இந்த விவரமெல்லாம் தெரியாமல் போனது தான் மிகுந்த வேதனை அளிக்கிறது. என்னென்னா, ஊராட்சிகளில் 17 வாரம் வேலை கொடுக்க வேண்டிய ஊராட்சிகளில் ஒரு சில வாரம் தான் கொடுக்குறான். 35,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் எவ்வளோ கொடுக்குறான்? ஒரு 2-3 வாரங்கள் தான் வேலையை கொடுக்குறான். மற்ற நாட்டில் அதுவும் பாதி பேர் வேலைக்கே வரமாட்டான். அப்படி வராதவனுக்கு உனக்கு ஒரு அட்டை எனக்கு ஒரு அட்டைங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒரு அட்டையை அவன்கிட்ட கொடுத்துருவான், இவன் ஒரு அட்டையை வச்சுப்பான். அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அவன் பாட்டுக்கு வங்கிகளில் போய் பார்த்தா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் 100 அட்டை 150 அட்டை ஏடிஎம் அட்டை வச்சுக்கிட்டு ஒரே ஆள் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்பான் வங்கி வாசலில் இருக்க ஏடிஎம்மில், கிராமப்புறங்களில். இது தினமும் நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது. மக்களுக்கு தெரியாது, அந்த துறையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு. ஆனால் தடுக்கிறதுக்கே ஆள் இல்லை. ஒரு ஊராட்சி தலைவர் தேர்தலில் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறான். எந்த துணிச்சல்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கலைஞர் வீடு கட்டும் திட்டம், மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள் இருக்குது, பிரதமர் வீடு கட்டு திட்டம்ட்டு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் ஒரு அதிகாரி பிடிஓவாக இருக்கா. நான் அந்த துறையில் வேலை பார்த்தவன், அந்த துறையில் அதுவும் 100 நாள் வேலை திட்ட பணிகளை கவனித்தவன். அந்த வகையில் சொல்கிறேன், ஒரு அதிகாரி, ஒரு பொம்பளை வாரத்துக்கு 10,000 ரூபா வாங்குறா. பிடிஓ மாதத்துக்கு 4 வாரம் 40,000 ரூபா வாங்குறா. நான் வேலை பார்த்த அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் 54 ஊராட்சி, மாதம் ஒன்றுக்கு 21,60,000 ரூபா ஒரு பிடிஓ வாங்குறா. ஆனால் வருஷத்துக்கு எவ்வளவு? இதை தவிர அவர்கிட்ட ஒரு 10 துறைகள் இருக்குது. 10 துறை சக்கப்போடு போடுற துறைகள் தான் எல்லாமே துறைகள். சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, சத்துணவுத்துறை, இப்படி எல்லா துறையும், சாலை அமைத்தல், ஊராட்சி ஒன்றிய சாலை அமைத்தல், இப்படி எல்லா துறையும் அவங்ககிட்ட உள்ள துறைகள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அதிமுக 2 பேருக்கும் தெரியும். 2 கட்சியை சேர்ந்த பிடிஓக்கள் அல்லது 2 கட்சியை பயன்படுத்தி கொண்ட ஊராட்சி தலைவர்கள், இந்த 2 கட்சியை சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள், இந்த 2 கட்சியை பயன்படுத்தி கொண்ட ஊராட்சி தலைவர்கள் தான் அங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கான். அதில் அவங்களுக்கு கட்சியெலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு ஒரே இலக்கு திருடுறது மட்டும்தான். 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 35 பேருக்கு தான் வேலை கொடுப்பான். 200 பேர் 250 பேருக்கு பில் எடுப்பான். இது வழக்கமாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. நானும் 20 வருஷமாக மன்மோகன் காலத்துலேருந்து புகார் அனுப்பி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. அதுலேயும் கருணாநிதி ஸ்டாலின் மோசமான எனக்கு தெரிஞ்சு. இதுக்காக நீ எந்த வழக்கை போட்டாலும் தெரியும். உன் கட்சியில் 30 வருஷம் வேலை பார்த்தவன், திமுகவில் கருணாநிதி கட்சியில் 30 வருஷம் கொடி பிடிச்சவன், கணக்கற்ற பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணவன். அதனால தான் நான் அதை உரிமையோடு சொல்கிறேன். அவன்கிட்ட மனு கொடுத்தேன். அவன் வீட்டில் போய் 75 தடவை பொய் தகவல் கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு
கேவலமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கான். அதை தான் அவன் தெளிவாக விஜய் சொன்னது தான் பாராட்டுக்குரியது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலுகர் பெருமானே சொன்னான். அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கலைஞர் சொல்லுவார். ஜம்காலத்தில் வடிகட்டிய பொய்யும்பார், கோயபல்ஸும்பார். திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி உண்மையாக்குறது. அப்படிப்பட்ட கோயபல்ஸ்னு அது எம்ஜிஆர் சொன்னார். அத்தனைக்கும் பொருத்தமான ஒரே ஆள்னா அந்த ஸ்டாலின் தான். அதை முழுமையாக எப்படி தான் தெரிஞ்சு வச்சிருந்தார் இந்த விஜய்னு தெரியல. அவ்வளவு தெளிவாக அடித்தான் பாருங்க. முழு பொய்யங்கிறத மேடைகளை அம்பலப்படுத்தி, இப்போ நான் பேசுகிறேன், யாராவது ஒரு 20 பேர் 10 பேர் பார்ப்பான், ஒரு 50 பேர் பார்ப்பாங்க. ஆனால் விஜய் பேசுகிறது இன்றைக்கி கோடிக்கணக்கான இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்குது. அது திமுக ஒரு தீய சக்தி என்று அறிவித்தார். இன்னும் எங்கே பார்த்தாலும் அந்த குரலை கேட்குறோம். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று எல்லா பக்கத்திலும் இளைஞர்கள் மக்கள் பேசுகிறது இன்றைக்கி என்னால் காதில் வாங்க முடியுது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின். அவன் ஆட்சியில் இந்த ஊழலுங்கிறது பெரும் போட்டால் நடக்குது. சின்ன சின்ன 1000 ரூபா கொடுத்தா 12,000 தான் வருது. ஆனால் 35,000 ரூபா மக்களுக்கு போய் சேரல. அதிகபட்சமாக வாங்கினவன் 5,000 தான். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க 100 நாள் வேலை திட்டத்தில் 35,000 வாங்கினவன் எத்தனை பேருன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான். 5,000க்கு மேலே வாங்கினவன் எத்தனை பேருன்னு கேட்டாலே எண்ணி விடலாம் கையை விட்டு. அந்த அளவுக்கு குறைவு. அவ்வளவு முழு மோசடி திட்டமாக நடந்துகிட்டு இருக்குன்னா அதுதான். ஆண்டுக்கு 85% ஊழல், 90,000 கோடி மத்திய அரசு ஒதுக்குறான். சுமார் 75,000 கோடி ஊழல். நான் இதை 20 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 85% ஊழல், 80லேருந்து 90. அதையே பிரதமர் மோடி சொன்னார் 85% ஊழல்னு. அது உண்மை. ஆனால் இந்த விவரமெல்லாம் அந்த சீமானுக்கு தெரிகிறதில்ல. அதான் ரொம்ப வருத்தம். எடப்பாடியாருக்கு தெரியும். 2 பேருக்கும் கூட்டு களவாணி. இவன் அடிக்கிறதுல அவனுக்கு பங்கு உண்டு, அவன் அடிக்கிறதுல இவனுக்கு பங்கு உண்டு. ஆனால் இந்த சீமானுக்கு கிராமத்தால் நாட்டில் நடக்கிற விவரமே தெரியாமல் 100 நாள் வேலை திட்டத்தில் பணக்காரனுக்கு ஏழை வேலை செய்யணுமா, அதுக்கு இவர் சம்பளம் கொடுப்பாராம். வித்தியாசமான சிந்தனையாளர். ஆனால் விஜய்க்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எந்த அடிப்படையில் பேசுகிறாருன்னு தெரியல. இருந்தாலும் அவர் உண்மையை சொன்னதுனால நம்ம அவரை பாராட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் பழச்சாறு வித்தவன், எனக்கு தெரிஞ்சு பழச்சாறு வித்தவன் 10,000 கோடி சொத்து சேர்த்துருக்கான். பழச்சாறு வித்தவன் எல்லாம் அகாசுகா அடாவடி. இந்த திமுக அரசியல் தான். பாலிடெக்னிக் படித்தவன் சில லட்சம் கோடி சம்பாதிச்சான். இந்த ஊழலுக்கெல்லாம் காரணமே மேலே இருக்கிற மோடி தான். கம்யூனிட்டி பய 56 இன்ச்சில் மயிறு பிடுங்கிறதுக்காக வச்சுருக்க 56 இன்ச்சில் உடம்பு. இவ்வளோ ஊழலையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அதனால் மக்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் 35,000 வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த சீமான்கிட்ட கேளுங்க. சீமான்கிட்ட கோரிக்கை வைங்க, விஜய்கிட்ட கோரிக்கை வைங்க சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.